இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேக்கரி, பஸ் ஸ்டாப்பு, கோவில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து வெறும் 700 மீட்டர்ஸ்லேயே நம்மளோட ஆற்காடு ஏஆர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு மக்களே. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜும் இருக்குது அண்ட் ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ நேரத்தில்? ஆமாம் ப்ரோ, இங்கேருந்து கரெக்டாக நம்ம சைட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே போயிடலாம். 5 நிமிஷத்துக்குள்ளேயே போயிடலாம். டவுன்ஷிப் இல்லையா? 180 ஏக்கர். ஆமாம், கிட்ட 180 ஏக்கர்னாலே ஒரு 5000 குடும்பம் உள்ள வருது. ஓ. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அம்யூனிட்டிஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் இது என்ன பிரதர்? இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப். ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப். ஆமாம், கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் காஞ்சிபுரத்துல. அப்படியா? ஆமாம், காஞ்சிபுரத்துல எங்கேயும் 30,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. 101 அம்யூனிட்டிஸோட பிளான் பண்ணியிருக்கோம். 101 கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி சொல்றீங்க. 101 அதே மாதிரி தான் 101 அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்டுக்குள்ள பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ஷல் வந்து இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா புக் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே 19 கோல்ட் காயின் ஃப்ரீ. 19 19th anniversary-ன்றதுனால 19 கோல்ட் காயின் ஃப்ரீயா தரோம். நம்ம கிட்ட ஜஸ்ட் 2490 தான் பர் ஸ்கொயர். 2490 வெறும் 2490. ஓகே, மினிமம் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கீங்க நீங்க? 600 10,000 வரைக்குமே இருக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். காஞ்சிபுரத்துல நான் சைட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சைட்டுக்கு முன்னாடி கனெக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி பிரதர் கூப்பிட்டு வந்தாரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். உங்க பேரு? வேலு ப்ரோ. வேலு. சொல்லுங்க பிரதர், நம்மளோட ப்ராப்ஷன்ல ஆற்காடு ஏஆர்சிட்டி சிட்டில நான் சைட்டு பார்க்கலாம் வந்தேன். இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த இடம் என்ன இடம்? ஸோ ஆக்சுவலாக இந்த லொகேஷன் வந்து காரை ப்ரோ. இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு 700 மீட்டர் தான் ப்ரோ. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, காரை பஸ் ஸ்டாப். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, காரை பஸ் ஸ்டாப் ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் பொன்னேரி கரையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா காரை லொகேஷன். ஓகே. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நம்மளோட சைட் இருக்கும். ஜஸ்ட் 700 மீட்டர் தான். இங்கேருந்து 700 மீட்டர்ல சைட். ஆமாம், சைட் நீங்கள் அப்படியே வாங்கலாம், அப்படியே பாருங்க, சுற்றி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காரை ஜங்ஷனு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேக்கரி, பஸ் ஸ்டாப்பு, கோவில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து வெறும் 700 மீட்டர்ஸ்லேயே நம்மளோட ஆற்காடு ஏஆர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு மக்களே. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தெளிவா இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல், வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு ப்ரோ. எவ்வளவு தூரத்துல இருக்கு இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். நீங்க 1 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். ஓகே ஓகே. நம்மளோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 200 மீட்டர் தான். ஓ, சைட்ல இருந்து 200 மீட்டர் ஒரு என்ட்ரன்ஸ் அங்க கொடுத்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அங்க இருந்து போனீங்கன்னா 200 மீட்டர் ரீச் பண்ணிடலாம். ஓகே. சுத்தி உங்களுக்கு ஆக்சஸும் நிறைய இருக்கு. ஓகே. இங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்னு போகுதுன்றாங்களே, ஹாஸ்பிடல் ப்ராஜெக்ட். அது ப்ரோ, இது இங்க காரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் ஒன்னு இருக்கு, ப்ரொபோசலும் இருக்கு. சோ அது வந்து நீங்க செங்கல்பட்டுல இருக்க மாதிரியே ஒன்னு எடுத்துட்டு வரோம். சிட்டி கவுண்டர் ஒரு ஜிஹெச் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான். ஹாஸ்பிடல் பிளஸ் காலேஜ் இருக்கு. ஆமா, ஹாஸ்பிடல் காலேஜ் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஹாஸ்பிடல் இருக்கு அண்ட் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜும் அங்க. மெடிக்கல் காலேஜும் இருக்கு அங்க. இப்போ கவர்மெண்ட் சைடு வந்து என்னன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் ப்ரொபோசலும் இருக்கு. ஓகே ஓகே. அது கட்டிட்டு இருக்காங்களா? அது ஆமா, இன்னும் ப்ராஜெக்ட் வரல. அது ப்ரொபோசல் இருக்கு. சோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க பாக்குறீங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறீங்க அப்படினா ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஹியூஜாவே இருக்கும். ஓகே ஓகே. ஜி, இந்த ஜங்ஷன் சொல்லிட்டீங்க. நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பக்கத்துல இருக்கா? ஏதாவது ஸ்கூல்ஸ்லாம் இருந்தா என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு சொல்லுங்க ப்ரோ. இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு ப்ரோ. சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரிமிங் ஸ்கூல் இருக்கு. ஓகே. அண்ட் அண்ணா யுனிவர்சிட்டி இருக்கு. ஓகே. அண்ட் கேன்சர் ஹாஸ்பிடல் இருக்கு பக்கத்துலயே, நியர்பைலயே இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. அண்ட் சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்கு. அதுவும் இருக்கு. ஓகே ஓகே. இந்த மீனாட்சி காலேஜ்ன்றாங்களா? அதுவும் நியர்பையே இருக்கு. அதுவும் நியர்பைல தான் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகே. எவ்வளவு தூரத்துல இருக்கும் அதுக்கு இதுக்கும்? கரெக்ட். மீனாட்சி ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் ரீச் ஆக எக்ஸாக்ட்டா 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் தான். ஓகே ஃபைன். சரி, அப்ப நம்ம அங்க போய் பார்க்கலாமா? போய் பார்த்துடலாம். அங்க போய் அங்க என்ன கனெக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 மீட்டர்ல நம்மளோட சைட்ல இருந்து லொகேட் ஆயிருக்கு காரை ஜங்ஷன். சோ வரதா இருந்தா இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க இருந்து ஜஸ்ட் 700 மீட்டர் 800 மீட்டர்லயே வந்து நம்ம சைட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட ஸ்கூல் சொல்லியிருந்தீங்க வேலம்மாள் ஸ்கூல், அதுவும் வந்து நியர்பைல இருக்கு. அதுக்காக தான் இந்த ஜங்ஷனுக்கு நான் வந்திருக்கேன். அடுத்து நம்ம போகிற இடம் என்ன இடத்துல? மீனாட்சி காலேஜ் போகிறோம். மீனாட்சி காலேஜ் போகிறோம், வாங்க போகலாம். ஸோ மக்களே, இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் என்னன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து இந்த சைடு போனீங்க அப்படின்னா நம்ம சென்னைக்கு ட்ராவல் ஆகிடலாம். இந்த சைடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பெங்களூருக்கு போகிற ரோடு. கரெக்டாக தெளிவா? அந்த பைபாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்க இடம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜும் இருக்குது அண்ட் ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு கரெக்டா எக்ஸாக்ட்டா எவ்வளவு நேரத்துல? ஆமா ப்ரோ, இங்க இருந்து கரெக்டா நம்ம சைட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே போயிடலாம். 5 நிமிஷத்துக்குள்ளேயே போயிடலாம். கிலோமீட்டர்ல எவ்வளவு வரும்? கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். எக்ஸாக்ட்டா 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. ஆமா மக்களே, 1.5 கிலோமீட்டர்லயே, அதாவது பைபாஸ் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடம் தேடிட்டீங்கன்னா இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ப்ராப்ஷலோட 19th anniversary-ன்றதுனால ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஆஃபர் என்னன்றதை உங்களுக்கு கடைசியாக ரிவீல் பண்ணுறேன்.
அண்ட் இங்க இந்த லைன்ல வேற என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு பிரதர்? கவர்மெண்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. அண்ட் அதை தாண்டி நீங்க கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் ஒன்று இருக்கு. ஓகே ஸ்கூலும் இருக்கு. ஓ அதுவும் இருக்கு. அண்ட் நீங்க இந்த பக்கம் டிராவல் பண்ணி வரும்போது இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்கு. ஓகே சூப்பர் பிரதர். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் சொல்லிட்டீங்க. நம்ம சைட்ல இருந்து காஞ்சிபுரத்துல ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுனாங்க. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஸோ இங்க இருந்து ஒரு 700 மீட்டர் கூட இருக்காது. அப்படியா? கேன்சர் ஹாஸ்பிட்டல் நியர்பையே உங்களுக்கு லொகேட் பண்ணிருக்காங்க. அப்படியா? புது பஸ் ஸ்டாண்டா தான்? புது பஸ் ஸ்டாண்ட் சிட்டிக்கு அவுட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது திருப்பதி, காஞ்சிபுரம், அரக்கோணம், ஸோ இது எல்லாத்துக்கும் பெங்களூர், இது எல்லாத்துக்குமே போற மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ்லயே கிடைக்குது. சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, சென்னை மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ஆனாலும் ஒரு சிலர் அதுல இருக்க மெயின்டெனன்ஸ் 1008 குறைபாடுகள்னால இண்டிவிஜுவலா வீடு வாங்கணும், இண்டிவிஜுவலா வில்லா கட்டணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா காஞ்சிபுரம்ன்றீங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குமா? நம்ம ஊரை பத்தி இவ்வளவு சொல்லிட்டீங்க. நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்திலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, வில்லா பிளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். வாங்க. காட்டுறீங்களா? போலாமா? வாங்க போலாம். 1 2 3. என்ன தலைவா, எங்க ஏரியா எங்க ஊரை காட்டுறவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எங்க எனக்கு வாட்டி வச்சிருக்கீங்க? என்ன இது? அப்படியே திரும்ப தலைவா, இங்க பாரு எவ்வளவு பெரிய வில்லா. 2 BHK 3 BHK எல்லாமே குத்துக்கிறேன் நானு. ஃபுல்லாவே வில்லாவா? எல்லாமே வில்லா தான். ஓ ஆமா. எத்தனை வில்லாஸ் இருக்குது உள்ள? இருக்கு ப்ரோ, ஒரு 400-500 வில்லா கிட்ட இருக்கு உள்ளவே. 400-500 வில்லா இருக்கு உள்ள. இத எப்ப கட்டினாங்க? எப்ப டெவலப் ஆனது? எல்லாமே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்குனாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்குனாங்களே. இப்போ வாடகை பார்த்தாலே இவங்க 25,000 ல 30,000 ரூபாய் குத்துன்னு இருக்காங்க. மாசமே குத்துன்னு இருக்காங்க. மாசம் ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா 25,000 ல இருந்து 30,000 ரூபாய் வருதா? அப்பா அடி. டெவலப் இல்லன்னு சொன்னீங்களே, போதுமா? இது இன்னும் கொஞ்சம் காட்டலாம். போதும். சூப்பர். இந்த மாதிரி ஒரு வில்லா பிளாட்டை தான் நம்ம கொடுக்க போறோம். கரெக்ட்? இது மாதிரி தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகே ஃபைன். மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைபாஸ்ல இருந்து அதிகபட்சம் 700 to 800 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க இருந்து எனக்கு 100 மீட்டர்ஸ்ல நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மக்களே. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் எடுத்து வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வில்லாலாம் வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 25,000 to 30,000 வரையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டலுக்கும் விடுறாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா கட்டும் சொல்லி நினச்சிருந்தாலும் சரி, இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ப்ராப்ஷனோட ஏர்கார்டு ஏர் சிட்டி. தலைவா போதும், சைட்டுக்கு போயிடலாமா? போகலாம் வா ப்ரோ. மக்களே, நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷனோட ஏர்கார்டு ஏர் சிட்டி சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு மக்களே. ஸோ ஏன் பின்னாடி இருக்கிறது என்ன பிரதர்? கிரவுண்டா இது? இது பிக்கில் பால் கோர்ட் சார். பிக்கில் பால் கோர்ட். ஆமா. ஓகே. எத்தனை பேர் ப்ளே பண்ற மாதிரி? எத்தனை கோர்ட் இருக்கு இதுல? பிக்கில் பால் ஆல்மோஸ்ட் 4 கோர்ட் இருக்குங்க. 4 கோர்ட் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல இது என்ன பிரதர்? இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப். ஆமா, கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம் காஞ்சிபுரத்துல. அப்படியா? ஆமா, காஞ்சிபுரத்துல எங்கேயும் 30,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சொல்லுங்க பிரதர், நம்மளோட ஏர்கார்டு ஏர் சிட்டியோட ஸ்பெஷல் என்ன? அம்யூனிட்டிஸ் பத்தி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு 180 ஏக்கர் டவுன்ஷிப் இல்லையா? 180 ஏக்கர். ஆமா, கிட்ட 180 ஏக்கர்னாலே ஒரு 5,000 குடும்பம் உள்ள வருது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். டோட்டலா அம்யூனிட்டிஸ்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கேன்னு போகிறீங்க, லைட்டு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கேன்னு போகிறீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன கொஞ்சம் போனால் வாட்டர் பைப் லைன் தனியாக கொடுத்துருக்கேன்னு போகிறீங்க, செக்யூரிட்டி இருக்கான்னு சொல்ல போகிறீங்க. அதானே சொல்ல போகிறீங்க? இல்லை ப்ரோ, நம்ம சைட்டில் டோட்டலாக 101 அம்யூனிட்டிஸோட பிளான் பண்ணியிருக்கோம். 101 கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி சொல்றீங்க. 101 அதே மாதிரி தான் 101 அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்டுக்குள்ள பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா, பேசிக்ஸ் தனி, வேர்ல்ட் கிளாஸ் தனி. வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி தரோம். அது எப்படி 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு தான் அது அப்ளிகபிளா? அந்த எல்லாருக்குமே அப்ளிகபிள். எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். ஓகே. வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அரேனா ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சிபுரம் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் அரேனா நம்ம சைட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம ரெசார்ட், கிளப் ஹவுஸ், லெமன் ட்ரீ ஹோட்டல். ரெசார்ட், லெமன் ட்ரீ ஹோட்டல் அது எல்லாமே உள்ள வருது. எல்லாமே சைட்டுக்குள்ளே வருது உங்களுக்கு. வாவ் சூப்பர் பிரதர். இது ஒர்த்ததா? சொல்லுங்க பிரதர், நம்மளோட சைட்ல எவ்வளவு பிளாட்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? 180 ஏக்கர்ன்றீங்க, எவ்வளவு பிளாட் பிளான் பண்ணிருக்கீங்க? 180 ஏக்கர் டோட்டலா. 180 ஏக்கர்ல டோட்டலா 5,000 பிளாட்ஸ் கிட்ட இருக்கும். பட் நம்மளுக்குன்னு அப்ரூவல் ஆனதுனா ஜஸ்ட் 1,600 பிளாட் தான். அந்த 1,600 பிளாட்ஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கார்னர்ஸ் அவைலபிள் இருக்கா? கார்னர்ஸ் பிளாட், ஆல் ஃபேஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபைன். இங்க என்ன ரேட் இருந்தா இங்க வாங்கலாம்? பக்கத்துல என்ன ரேட் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு? சரௌண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கூட போய் பாருங்க, சரௌண்டிங் எல்லாமே மேக்ஸிமம் 3,000 மேல தான் இருக்குமே. ஓகே. நம்ம கிட்ட ஜஸ்ட் 2,490 தான் per square. 2,490 per square feet. ஓகே. மினிமம் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கீங்க நீங்க? 600 10,000 வரைக்குமே இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஓகே. நம்ம கிட்ட ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா? கண்டிப்பா. ப்ராப்ஷனல்னாலே ஆஃபர் தானே, எப்பயுமே ப்ராப்ஷனல்னால ஆஃபர் தான் வரும். சோ அதே மாதிரி இந்த டைம் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம ப்ராப்ஷனல் ஸ்டார்ட் ஆகி 19 இயர்ஸ் செலிப்ரேட் பண்றோம். ஓகே. 19th anniversary. அந்த செலிப்ரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ஷனல் வந்து இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா புக் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே 19 கோல்ட் காயின் ஃப்ரீ. 19
ஆமா 19th anniversary-ன்றதுனால 19 கோல்டு காயின் ஃப்ரீயா தர போறீங்க. ஆமா வா வா சூப்பர். லாஸ்ட் மந்த் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருந்தீங்க. இப்போ இந்த மந்த் அனிவர்சரி மந்த்ன்றதுனால அனிவர்சரி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க. 19 கோல்ட் காயின் ஃப்ரீ. ஓகே ஓகே. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு அப்ளிகபிள்? மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆகும். சூப்பர் பிரதர். பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் என்கிட்ட மினிமம் இவ்வளோ அமௌண்ட் தான், செட் ஆஃப் அமௌண்ட் தான் இருக்கும். பேலன்ஸ் வந்து லோனில் போகிற மாதிரி இருக்கும். அது எதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? ஆமாம் பிரதர். கிட்டத்தட்ட ஆல் நேஷனல் பேங்க்லேயும் நம்ம ஏபிஎஃப் கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 80% 90% லோன் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி தரோம். 80% 90%. அப்போ மினிமம் நான் எவ்வளோ கட்டணும்? மினிமம் 20% பே பண்ணா போதும். மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs இருந்தால் போதும். 4 லட்ச ரூபா இருந்தால் போதும். 4 லட்சம் இருந்தால் போதும். இந்த 19 கோல்டு காயின் கொடுத்துருவீங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கொடுத்துருவீங்க. லோனும் பண்ணி கொடுத்துருவீங்க. லோனும் பண்ணி கொடுத்துருவோம். இவ்வளோலாம் பண்ணி தரீங்களே, ஏதாவது வில்லங்க இருக்கா? லீகல் ஏதாவது கரெக்டாக இருக்கா? கிட்டத்தட்ட நம்ம 50 வருஷத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, வாங்கி பார்த்துக்கலாமா? நானே எல்லாமே நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, டிடிசிபி ரேரா அப்ரூவலும் தரோம் நாங்கள். டிடிசிபி ரேரா அப்ரூவ்? ரேரா அப்ரூவலுமே. வா வா வா. டிடிசிபி ரேரா அப்ரூவோட கொடுக்குறாங்க. 80 to 90% லோன் ப்ராசஸ் பண்ணி. இது எல்லாமே நல்லா இருக்கு. காஞ்சிபுரத்தில் நான் இடம் வாங்கணும்னா நான் சென்னையில் இருக்கேன், என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு போகிறதுக்குலாம் வந்து பாசிபிள் இருக்கா? இல்லை நான் தான் காசு போட்டு கூப்பிட்டு வரணுமா? இல்லை நம்ம சைட்டில் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஆல் லொக்கேஷன்லேயும் ஆல் லொக்கேஷன்லேயும் அவைலபிள். சென்னை பக்கத்தில் இருந்தாலும் சரி, சென்னை வெளில இருந்தாலும் சரி, சென்னை வெளியே இருந்தாலும் சரி, நேராக வந்து நம்ம சைட்டை பார்க்கலாம். இனிஷியல் அமௌண்ட்டாக வெறும் 4 லட்ச ரூபா இருந்தால் போதும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்காடி ஆர்எஸ்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் மக்களே. அதுவும் இந்த மந்த் விசிட் பண்ணுறவங்களுக்கு 19 கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. 19th anniversary-ன்றதுனால நம்மளோட ப்ராப்ஷல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க, இல்லை இண்டிவிஜுவல் வில்லா தேடிட்டீங்க, ஒரு நல்லா ப்ரீமியம் பிளாட்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற இடத்துலலாம் அம்யூனிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 101 அம்யூனிட்டிஸோட கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்மளோட ப்ராப்ஷல். மிஸ் பண்ணிடாதீங்க. 150 ஏக்கரில் நமக்கு ஃபியூச்சரில் ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாமல் டேரெக்டாக வாங்க நம்ம சைட்டுக்கு. மோர் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். ஃபேமிலியோட கேபில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்த புக் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றி பிரதர்.